இத்தனை நாள் எங்களுக்கு எவ்வளவோ சோதனைகளை கொடுத்திருக்க, அதுல இருந்து எங்களை காப்பாத்தவும் செஞ்சிருக்க. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுது. எனக்கு தண்டனை கிடைக்கிறத பத்தியோ இல்ல நான் ஜெயிலுக்கு போறத பத்தியோ நான் கவலைப்படல. ஆனா இந்த குடும்பத்துக்கு அதால கெட்ட பேர் வந்துருமோ, குடும்பத்தோட கௌரவம் போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. எது நியாயம்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு உன் தீர்ப்பு சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ணி, இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடக்கும்? இவங்களா போய் பழி ஏத்துக்கிட்டாங்க. இப்ப புடிச்சு ஜெயில போட போறாங்க. அத்த, இந்த மாயா வேற அந்த கார்த்திக் உயிரோட இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காளே. அவ ஏதாவது சும்மா கதை விட்டுட்டு இருப்பா. எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டை விட்டு போற ஜானகி அண்ணி திரும்ப இந்த வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு தான் தோணுது. என்ன சொன்ன? ஒன்னும் இல்லைங்க, கோர்ட்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, அதான் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் அதுதான் பயமா இருக்கு. ஒரு எறும்பு கூட கொல்லாதவ ஜானகி, அவ மேல இப்படி ஒரு பழியா? அந்த கதிரை காப்பாத்த போய் அவங்க பழி ஏத்துக்கிட்டாங்க. அந்த கார்த்திக் உயிரோடெல்லாம் இல்லம்மா. மாயா சொல்றது எல்லாமே பொய். நான் எதுவும் பொய் சொல்லல அத்தை. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். நான் வேலை பார்க்குற ஹோட்டல்ல தான் இருக்கான். இன்னைக்கு அவனை கோர்ட்டுக்கு நான் கூட்டிட்டு வருவேன். அப்ப எது உண்மைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஏய், சும்மா ஏதாவது கதை சொல்லிட்டு இருக்காது என்ன? ஏண்டி, அதான் மருமக சொல்றாள்ல. ஏன் உனக்கு ஜானகி தங்கச்சி கேஸ்ல இருந்து வெளியே வரணுங்கிற ஆசை இல்லையா? ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறியா? ஏங்க, நான் ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறேன்? அந்த கதிர் தான் கொலை பண்ணான்னு உண்மையை சொன்னா அண்ணியை வெளியே விட்டுற போறாங்க. ஆனா அண்ணி தான் அதெல்லாம் பண்ண மாட்டாங்களே. பத்மா, கதிர் எந்த தப்பும் பண்ணல. செய்யாத தப்புக்கு பழி வந்து இந்த குடும்பத்துல விழுந்திருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு போயிடும் பெரியம்மா. கண்டிப்பா கார்த்திக் இன்னைக்கு மாட்டுவான். அவனை பிடிக்கிறதுக்கு உனக்கு ஏதாவது உதவி வேணா சொல்லு, நாங்க வரோம். இல்ல சித்தப்பா, ஆல்ரெடி நாங்க ஒரு பிளான் பண்ணிருக்கோம். இன்ஸ்பெக்டர் குரு சாரும் நமக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான் மாயா. அந்த பையன் சின்ன வயசுல நம்ம குடும்பத்துல தான் வளர்ந்தான். அவனுக்காக நம்ம ரகு செஞ்ச உதவிக்கு இப்போ நம்ம குடும்பத்துக்கே திரும்ப பலன் கிடைச்சிருக்கு. நான் எந்த பலனையும் எதிர்பார்த்தெல்லாம் செய்யலம்மா. ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இதெல்லாம் செஞ்சேன். இப்போ குரு நம்ம குடும்பத்துக்கு அவனால முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு நினைக்கிறான். அது அவனோட நல்ல மனசு. ரகு, கோர்ட்ல இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னே தெரியலையேப்பா. ஜட்ஜு வேணா இதுக்கப்புறம் தீர்ப்பு எழுதலாமா. ஆனா அந்த ஆண்டவன் எப்ப என்ன நடக்கணும்னு முன்னாடியே தீர்ப்பு எழுதி வச்சிருப்பான். என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். நேரமாகுதுங்க, நான் கிளம்புறேன். இரு, நான் கூட்டு போறேன். அண்ணே, நாங்களும் கூட வரோம்ண்ணே. ஆமா மாமா, நாங்களும் கோர்ட்டுக்கு வரோம் மாமா. வேண்டாம், நான் மட்டும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க திரும்ப கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்றதுலயே தெரியுது மச்சான். தங்கச்சி கண்டிப்பா திரும்பி வந்துருவாங்கன்னு நீங்க நம்புறீங்க. ரொம்ப சந்தோஷம் மச்சான். மாமா, ஒரு நிமிஷம். இல்ல, இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடக்கும்னு தெரியல. ஒருவேளை நமக்கு சாதகமா தீர்ப்பு வரலன்னா ஜானகி அக்காவை அப்படியே கோர்ட்ல இருந்து ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்கல்ல. அதனால அவங்க போட்டிருக்கிற நகையெல்லாம் கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு போலாம்ல.
ஏமாத்தி வச்சு. முதல்ல வெளில வா வா. சிவா வேண்டாம் விடு. அண்ணி இவளால அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்காரு அண்ணி. இதை எல்லாரும் முன்னாடியும் என்னாலேயே கேட்டிருக்க முடியும். உனக்கு உண்மை தெரியணும். அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. பார்வதி, இந்தம்மா வாங்கிக்கோ. அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? அதுக்கு இல்ல சீனு, ஜெயிலுக்கு போறப்ப அங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்களாம். உனக்கு எப்படி தெரியும்? உன் அப்பனும் ஆத்தாலும் ஜெயில போய் இருந்திருக்காங்களா? ஏண்டி இங்க என்ன நடந்துகிட்டு இருக்க? நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? அண்ணி திரும்ப வீட்டுக்கு நல்லபடியா வரணும்னு நாங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கோம். நீ இப்ப வந்து நகையை கூட தொகையை கொடுன்னு எப்ப பாரு நகை பணம்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? இப்ப எதுக்கு என்ன திட்டுறீங்க? நான் என்ன வர மாட்டாங்க நான் சொன்னேன். சித்தி, நகை போயிடும்னு உங்களுக்கு பயம் வேண்டாம். பெரியம்மா எப்படி போறாங்களோ அதே மாதிரி திரும்ப வருவாங்க. நீங்களே ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட தான் போறீங்க. மாயா, நான் நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டே போறேன். ஜானகி அதெல்லாம் கழட்ட வேண்டாம், சொன்னா கேளு. எல்லாம் வேண்டாம். போலாம். அத்தை, நீ வந்துருவ ஜானகி, கண்டிப்பா வருவ. ஆ, பயப்படாத, நல்லாரு. நீ கண்டிப்பா வந்துருவ. நீ பயப்படாம தைரியமா கிளம்பு. போயிட்டு வா. போயிட்டு வரேன்ப்பா. அப்பா நானும் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கோர்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா கால் பண்ணி. சரிடா, கேஸ் என்னாச்சுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். சரிப்பா. சீனு கொஞ்சம் இரு. சாரு ஏதோ துணி எடுக்கணும்னு சொன்னா, நானும் உன் கூட கடைக்கு வந்து எடுத்துக்கிறேன். சரி வாங்கம்மா. சரி வா சாரு. வாப்பா. வரமா? வரமா. சரிடா. மாமா, நான் கிளம்புறேன். அம்மாடி, அந்த கார்த்தி கண்டிப்பா கிடைச்சிருவான்ல? கண்டிப்பா அவனை நாங்க பிடிச்சிருவோம் மாமா. பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நான் வரேன். சரிம்மா, போயிட்டு வா. வரேன் சித்தப்பா. சரிம்மா. வரேன் பாட்டி. போயிட்டு வாமா. உனக்காக நாளைக்கு நான் கோயில்ல வெயிட் பண்ணுவேன். அங்க வந்துறேன். இல்ல என்னால. வேணாம். நான் வரேன். நீயும் நானும் அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனோமே, அப்ப நீ ட்ரெஸ் மாத்தும் போது உனக்கே தெரியாம உன்னை வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். அந்த வீடியோவை நாளைக்கு காலையில இந்த ஊரே பாக்குற மாதிரி சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன். கார்த்திக், நீ கொஞ்சம் கொஞ்சமா பயப்படணும். அந்த கதைக்கிட்ட இருந்து நான் உன்னை பிரிப்பேன். அப்புறம் முழுசா உன்னை எனக்கு நான் சொந்தமாக்கிப்பேன். அதுக்கு முன்னாடி சும்மா உனக்கு ஒரு பயம் காட்டலான்னு வந்தேன். சரி தானே, நான் கிளம்புறேன். கதிர், எப்படியாவது அந்த கார்த்திகை புடிச்சிரு, இல்லனா அம்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. நீ பயப்படாத, இன்னைக்கு அவன் மிஸ் ஆக மாட்டான்.
என்ன ஆனாலும் சரி எனக்காக அந்த பழியை ஏத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். நீ தைரியமா இரு. நான் கோவிலுக்கு போயிட்டு அம்மா பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும். போற வழியில என்ன கோவில விட்டுட்டு போயிடுறியா? சரி வா போலாம். உள்ள வாங்க. வாங்க அப்பா, வாங்கப்பா. டேய் கார்த்தி, அப்பா எப்படிடா இருக்க? ஏதோ இருக்கேன்ப்பா. என்னடா இப்படி சொல்ற? எவ்வளவு நாள் தான்ப்பா இப்படி ஒரே ரூம்ல அடைஞ்சே இருக்கிறத? இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடுற மாதிரி இருக்குப்பா. இன்னியோட எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வரப்போகுதா? நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க போகுது. என்னத்த சொல்றீங்க? இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நடக்க போகுதுடா. அப்படியாப்பா? இன்னைக்கு தான் கடைசி நாள். கண்டிப்பா அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைச்சிரும். இன்னைக்கு ஒரு நாள் நீ எங்கேயுமே போயிடாத. யார் கண்ணுமே நீ படக்கூடாது. சரிங்க அத்தை, நான் எங்கேயும் போக மாட்டாத்த. இங்கே தான் அத்தை இருப்பேன். இவ்வளவு நாள் சமாளிச்சிட்டேன். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே, சமாளிக்க மாட்டேனா? ஜானகி ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறேன். கொஞ்ச நாள் நீ ஊர் பக்கமே வராம இரு. அந்த தனா கதிர் கூட வெளியே சந்தோஷமா இருக்கா. அதுக்கு ஏதாச்சும்... கார்த்தி, நீ கவலைப்படாத. அவளை நான் சந்தோஷமாவே வாழ விட மாட்டேன். ரகுராம் அவன் பொண்ணு வாழ்க்கை வீணா போறத பார்த்து பார்த்து கஷ்டப்படணும். அதுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்யறேன். மேனேஜர், நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கார்த்திக்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அந்த மாயா வந்தானா இன்னைக்கு அவளுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த ஹோட்டலுக்குள்ள மாயா வரவே கூடாது. கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் மேடம். போனா அதுக்கு கார்த்திகை வேற இடத்துக்கு மாத்திடலாமே. இவன் எங்க இருக்கான்னு தெரியலன்னா அந்த மாயாவால எதுவும் செய்ய முடியாது. இல்லன்னு அவளுக்கு பயந்து இவனை மறைச்சு வச்ச மாதிரி ஆயிடும். கார்த்திக் இருக்கிற இடம் தெரிஞ்சும் அந்த மாயாவால எதுவுமே பண்ண முடியாம இருக்கணும். அப்பதான் அவகிட்ட நான் ஜெயிச்சு காட்ட முடியும். சரிம்மா, நம்ம கோர்ட்டுக்கு டைம் ஆகுது, நம்ம போலாம். மேனேஜர், ஜாக்கிரதை. எதுவும் இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிங்க சார். கார்த்திக், பத்திரமா இருந்துக்கோ. எதுக்கும் வெளியே வந்துடாத, சரியா? சரிப்பா. கண்டிப்பா நான் வெளியே வர மாட்டேன். சரி, நம்ம போலாம். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே மேடம். அண்ணே, வாங்க போலாம். போலாமா? ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. லேட் ஆயிடுச்சா? இல்ல சார், இன்னும் டைம் இருக்கு. அடுத்தது நம்ம கேஸ் தான் வரப்போகுது. ஓ, மாயா கார்த்திகோட வந்துருவாங்கல்ல? அவனை தேடிதான் போயிருக்கா. கண்டிப்பா அவனை பிடிச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, நான் முன்னாடி போறேன். போய் ஆக வேண்டியதை பாக்குறேன். நீங்க கார்த்திகோட வாங்க. ஐயா, என்ன இந்த ஆள் இங்கே வந்திருக்கான்? நான் வேற உங்க கூட வந்திருக்கேன். சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசி சமாளிச்சுட்டு வரேன். வணக்கம் சம்பதி. இல்லை, கூட துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதுதான் துணைக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட பேசி சம்மந்திக்கு கிடைக்கிற தண்டனையை கொஞ்சம் குறைச்சி வாங்கி தரலாமேன்னு.
என்ன ரகுராம், பொண்டாட்டிய ஜெயிலுக்கு அனுப்ப நீயே கூட்டிட்டு வந்திருக்க போல. அட, எப்படியும் தண்டனை கிடைச்சிருமா? என்ன வக்கீல் சார், கிடைச்சிரும்ல? ஆமா சார், ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கேட்டியா? ஆயுள் தண்டனை கிடைக்குமா? கடைசியா புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு தான் ஒன்னா இருக்க முடியும். இருந்துட்டு போகட்டும். ரகுராம், கார்த்திக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு மண்டபத்துல வச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்தின. அது கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்டு பையனை உன் மருமகன் கொலையா பண்ணிருக்கான். இருந்தாலும் அவன் கூட உன் பொண்ணை வாழ வச்சுக்கிட்டு இருக்க. அவன் பண்ண தப்புக்கு உன் பொண்டாட்டி தண்டனை அனுபவிக்க போறான். எங்க குடும்பத்துக்கு நீங்க பண்ண கொடுமைக்கு கடவுள் உன் குடும்பத்தை தண்டிக்க போறாரு. புவனேஸ்வரி, நீ ஏன் தேவையில்லாம எதையோ சம்பந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க? யார் மேல தப்பு, என்ன நடந்ததுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. மனுஷங்க எவ்வளவு வேஷம் போட்டாலும் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. உள்ள ஜட்ஜு கொடுக்கிற தீர்ப்பு எதா இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற தீர்ப்பா நினைச்சு நான் ஏத்துக்கிறேன். கடவுள் நிச்சயம் நம்ம பக்கம் தாங்க இருப்பாரு. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் தான் இருக்கு. புவனேஸ்வரி, நீ உன் அண்ணன் பையனை மறைச்சு வச்சுட்டு செத்து போயிட்டான்னு நாடகம் ஆடிட்டு இருக்க. ஆனா என் பொண்ணு மாயா அவனை இங்க இழுத்துட்டு வந்து உன் நாடகத்தை அம்பலப்படுத்துவா. அப்போ எல்லாரும் முன்னாடியும் உன் முகத்திர கிழியதான் போகுது. பேசு, நீ சுதந்திரமா பேச போற. கடைசி வார்த்தை இதுதான். அடுத்த முறை ஜெயிலுக்குள்ள வந்துதான் உன் புருஷனை உன்னை பார்க்கணும். யார் ஜெயிலுக்கு போக போறான்னு பார்க்கலாம். சார், டைம் ஆயிடுச்சு, வாங்க நம்ம உள்ள போலாம். போலாம், வாங்க. வாங்க மேடம், போலாம். ஜானகி, 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 ஜானகி. வணக்கம்மா. உங்க வாதத்தை ஆரம்பிக்கலாம். வணக்கம் மேடம். இன்ஸ்பெக்டர் ஐயா அந்த போஸ்டர்லாம் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் மேடம். தேங்க்யூ சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களை ஃபோன் பண்ண சொன்னார். சரிங்க சார், நான் பண்ணுறேன். சரிங்க மேடம், நான் கிளம்புறேன். அது கூட கொடுங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? ஜானகி.
எனக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நான் முட்டாள்தனமா தப்பான ஒரு ஆளை நேசிச்சேன். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நான் பண்ண தப்புக்கு என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறாங்க. என் வாழ்க்கையை காப்பாற்ற போய் என் அம்மா மேலே இப்படி ஒரு பழி வந்திருக்கு. அவங்க இதிலிருந்து வெளியே வரணும். நல்லவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்கன்னு அப்பா சொல்லுவாரு. அது உண்மைனா என் அம்மா ஜெயிக்கணும், கெட்டவங்க தோத்து போகணும். என் அம்மாவை காப்பாத்து உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன். நாம இங்க இருக்கிற விஷயம் தெரியாம சரிங்க சார். அந்த கார்த்திக் எப்படி இங்க வருவான்? அவன் நம்மள பாக்குறதுக்கு முன்னாடி அவனை ரவுண்ட் அப் பண்ணி பிடிச்சிடணும். சரியா? ஓகே சார். ஹலோ, சொல்லுங்க மாயா. ஹோட்டலுக்கு போயிட்டீங்களா? ஆமா சார், ஹோட்டலுக்கு வெளியே தான் சார் இருக்கோம். ஒரு போலீஸ் வந்து போஸ்டர்லாம் கொடுத்தாரு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது பரவாயில்ல. கோர்ட்ல கேஸ் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா கார்த்தியை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். சரிங்க சார், நாங்க இங்க போஸ்டர்லாம் இப்பவே ஒட்ட ஆரம்பிச்சிடுறோம். கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம் பண்ணிடு.